வேண்டிய ஒருத்தரை விட்டுட்டு வேடன் கிட்ட சிக்கின நரசிம்மரோட கதை உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆதிசங்கரரோட சீடனான பத்மபாதர் தீவிரமான நரசிம்மர் பக்தர். நரசிம்மரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுக்குள்ள தவம் பண்ண போறாரு. அங்க வந்த வேடன் ஒருத்தன், என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்கும்போது அவனுக்கு புரியாதுன்னு நினைச்சு பத்மபாதர், நான் ஒரு விலங்கை தேடிக்கிட்டு இருக்கேன், அது பாதி சிங்க முகமும் மீதி மனித உடலும் கொண்ட ஒரு விசித்திரமான மிருகம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு மிருகத்தை நான் அந்த காட்டிலே பார்த்ததில்ல, இருந்தாலும் உங்களுக்காக இந்த மிருகத்தை நான் சாயந்தரத்துக்குள்ள பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த வேடன் சிரிச்சுக்கிட்டே கிளம்புறான். பகல் பூரா தேடுறான், மாலை பூரான் தேடுறான். சாயங்கால வேலை வரும் வரை இந்த வேடன் தேடி தேடி களைச்சு போறான். அப்படி ஒரு அடர்ந்த வனத்துல இப்படி ஒரு சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட நரசிம்ம வடிவத்தான மிருகம் எங்கேயுமே அவனுக்கு கிடைக்கல. சாயங்காலம் ஆகியும் சிங்கம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால வாழ்க்கையை வெறுத்து உயிரை கொடுக்கவே முடிவு பண்ணிடுறான். அந்த டைம்ல சிங்கம் சிரிக்கிற ஓசை இவன் முதுகுக்கு பின்னாடி கேட்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அங்க நரசிம்மர் இவனுக்காக நின்றுகிட்டு இருக்காரு. அவரை சுத்தியும் செடி கொடிகளை வைத்து கட்டி அந்த நரசிம்மர் இழுத்துக்கிட்டு இந்த சாது கிட்ட வர்றான். பாருங்க, நீங்க சொன்ன மிருகத்தை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த முனிவரோட கண்ணுக்கு நரசிம்மர் தெரியல. மீண்டும் மீண்டும் இந்த முனிவர் இவன் விளையாடுறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நரசிம்மர் முனிவருக்கும் வேடனுக்கும் சேர்த்தே காட்சி கொடுத்து, அவன் நான் வருவேன் நம்புனா நீயும் நம்பு, அப்பதான் நான் உனக்கும் தெரிவேன் அப்படின்னு நரசிம்மர் சொல்லி 2 பேத்துக்கும் அருள் பாலிச்சுட்டு மறைஞ்சிடறாரு. நாமளும் நம்புவோம், நமக்காகவும் வருவார் இந்த சிரிக்கின்ற சிங்கமுகத்து தெய்வம்.